ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கார்த்தி ரேவதியோட வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போது. அதில் நம்ம ரேவதி கார்த்திக்கு பைக்கை ப்ரெசென்ட் பண்ணி 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தா புது குழப்பமாட்டு நம்ம கார்த்திகிட்ட சாமியார் சொல்லி வைக்கிறாங்க. ரேவதிக்கு கல்யாண நாள் அதுமா ஒரு கண்டம் வரப்போகுதுன்னு. அதை நினச்சி நம்ம கார்த்திக்கு ஒரு குழப்பமே வருது. ஒரு கட்டத்தில் ரேவதியை அந்த ரவுடி கும்பல் கடத்திட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல நம்ம கார்த்தி செம மாதம் வந்து ரேவதியை கடத்தினாங்களா. 2 பேரும் இனி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா? வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கார்த்திகே சாமியார் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. ரேவதியோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னாங்களே, யாருனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவனாண்டியர் தான் இருக்கும். ஏற்கனவே சின்னத்தை இப்பதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதனால நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருப்பான். ரேவதிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம கார்த்தியோட மனசுல ஓடிட்டே இருக்கு. சரி, முதல்லயே அவனை வார்ன் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சிவனாண்டிகிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி இப்போ எதுக்கு இவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம கார்த்தியும் என்ன உன்னோட சித்தப்பனும் பக்கத்தில் இருக்கானா, அவங்க 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், லவுட் ஸ்பீக்கரில் போடுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னையோ ரேவதியோ இல்லைன்னா என் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தங்களை வந்து நீ பழி வாங்கினேன்னா அப்புறமா நடக்கிறதே வேறுன்னு சொல்லும்போது நம்ம சிவனாண்டியோ எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு? எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட இப்போ பிரச்சனை பண்ண வர? நியாயத்துக்கு நான் தான் உங்ககிட்ட இப்போ கோபப்பட்டிருக்கணும். சந்திராவை ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் என்னையும் சந்திராவும் பிரிச்சுட்டு இருக்க. அப்படிப்பட்ட ஒன்றை வந்து நான் சும்மா விடுவேனா? அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்போ என்னை மிரட்டுற அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் உன்னோட ஒய்ஃப் செய்த வேலைக்கு தான் அவள் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்தா, அதுக்கு நீ அவள் என்ன செய்ய முடியும்? அவங்க செய்த பாவம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக மறுபடியும் சொல்கிறேன், ரேவதிக்கு மேலேயோ குடும்பத்துக்கு மேலேயோ ஏதாவது கை வச்சேன்னா நடக்கிறதே வேற. இனி பேசிட்டு இருக்க மாட்டேன், அப்படியே போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை சிவனாண்டி எதிர்பார்க்கவே இல்லை. முத்துவேலும் சிவனாண்டிக்கிட்ட வந்து என்ன மருமனே இவன் இப்படி பேசுகிறான், இது வரைக்கும் இவன் இப்படி பேசுனதே இல்லை, இவன் செய்தாலும் செய்துருவான், ஆனால் எதற்காக திடீர்னு ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட இப்படி சொன்னான் தான் புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது சிவனாண்டியும் இதை உடனே சந்திரா கிட்ட சொல்லணும். இவன் இப்படி பேசுகிறான்னா ஏதோ ஒரு காரணம் பின்னாடி இருக்குது, சந்திராவுக்கு தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் சந்திரா கிட்ட ஃபோன் பண்ணி, சந்திரா இப்போ தான் இந்த கார்த்தி பையன் பேசினா, அவை வந்து இந்த மாதிரிலாம் சொன்னான்னு சொன்னோன்னே சந்திராவும் எதுக்கு இப்படி சொல்கிறான்னு புரிய மாட்டேங்குது. ஒரு சமயம் நம்ம பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருப்போம்ல, அந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சுட்டானோ அப்படி சொல்லும்போது சிவனாண்டியும் இல்லை சந்திரா, அந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, அங்கே வந்து எப்படி இருக்குது, ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லு, அதுக்கு எதவாறு நம்ம பிளான் பண்ணிட வேண்டியதானே சந்திரா கிட்ட நம்ம சிவனாண்டி சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்திகை ரேவதி கிட்ட சாமியார் சொன்னது எதை பற்றியுமே சொல்லாமல் எப்போவுமே ரேவதிக்கு துணையாகவே இருந்துட்டு இருக்காங்க. ரேவதியை நம்ம கார்த்திட்ட என்ன எப்போவுமே என் பின்னாடியே இருந்துட்டு இருக்க, என்னாச்சு நீ இப்படிப்பட்ட ஆளிலே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ரேவதி கிட்ட இல்லை ரேவதி, நமக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வரப்போகுது, அதனால நான் ஸ்பெஷலாக உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நீ எப்போவுமே கூட தான் இருக்கணும், என்னை விட்டு நீ எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் எப்போவுமே நான் இதை தான் யோசிச்சுட்டு இருப்பேன், உங்ககிட்ட இதை மாதிரி சொல்லியிருக்கேன், ஆனால் ஒருபோதும் நீ அப்படி செய்ததில்லை, இன்னைக்கே நீ வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு எனக்கு சந்தோஷம்தான், எப்படியோ நீ கொஞ்சமாவது மாறி இருக்கே, நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கார்த்தியும் கண்டிப்பாக நம்ம வெளியில் போகலாம், ஆனால் நம்ம சகலியோட ஹோட்டல் திறப்பு விழா இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அதுக்காக தயாராகிறாங்க. மயில் வாகனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோகிணியை மயில் வாகனத்துட்டு வந்து எத்தனை நாளுக்கு அப்புறமா இப்படி ஒரு தொழில் நீங்கள் செய்ய போகிறீங்க, எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, நாமளும் இனிமேல் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படி சொல்லும்போது நம்ம மயில் வாகனமோ நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் ரோகிணி எனக்கு கொஞ்சம் கூட பயம் கொடுத்துட்டு அன்னைக்கு வேற ஒரு சின்னத்தை எவ்வளோ வந்து கேவலமாக பேச ஆரம்பிச்சாங்க. அதில் இருந்தால் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் சகலை மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா இன்றைக்கும் இந்த ஹோட்டல் தொழில் நான் நடத்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி திறப்பு விழா நடக்க போகுது, எனக்கு கொஞ்சம் பொறுப்பும் வந்துட்டு ரோகிணி, இனிமேல் நம்மளும் நம்ம குழந்தையெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோகிணியை எனக்கும் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, நம்ம நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை மயில் வானத்திட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாட்டு நம்ம மயிலோட ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. நம்ம கார்த்தியோ ரேவதி கிட்ட, ரேவதி நீ எங்கேயுமே போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும், சரி நீ வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டே அப்படி சொல்லும்போது எல்லாருமே சந்தோஷமாக ரெடி ஆகும்போது சந்திரகலா மட்டும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இந்த அக்கா வேற இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லையே
மயில் வாகனம் வேற இப்படி ஒரு ஹோட்டலை ஆரம்பிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலாகி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து எதுனாலுமே உனக்கு கேட்டு தான் எல்லாரும் பண்ணணும்க்கா, அந்த மாதிரி வச்சுக்க. அந்த டிரைவர் பையன் தான் இந்த மயில் வாகனத்துக்கு இன்ன வரைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனை வந்து பெருசாக இங்கே வந்து நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அதுக்கேற்றவரை நடப்பாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திறப்பு விழாக்கு போகலான்னு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக அந்த இடத்துல போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மயில் வாகனத்தோட ஹோட்டல் திறப்பு விழா சிறப்பாக நடக்குது. அதை பார்த்த சந்திரகலாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. இவன் மட்டும் வாழ்க்கையில் முன்னேறிட்டான், ஆனால் நம்மளோட ஹஸ்பண்ட் எல்லாம் எந்த தொழிலும் பண்ணாமல் அப்படியே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் சந்திரகலாவுக்கு வருது. நம்ம மயில் வாகனம் அங்கே உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக கவனிச்சுட்டு வராங்க. கார்த்திக்கும் ரேவதிக்கு மேலே தான் ஒரு கண்ணாவே இருக்கு. ரேவதியும் நம்ம ரோகிணி கிட்ட வந்து அக்கா நான் வந்து ஏற்கனவே சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருந்தேன்ல, அந்த மோட்டர் பைக்கெல்லாம் என்னாச்சு, இன்னைக்கு தானே அது வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோகிணியும் ரேவதி நான் வேணா வரட்டான்னு கேட்கும்போது நம்ம ரேவதியும் இல்லைக்கா எப்படி அவங்க என்ன தேட ஆரம்பிப்பாங்க, அவங்க என்ன தேடினாங்கன்னா அவங்ககிட்ட வந்து எதுவுமே இப்போதைக்கு காட்டிக்காதுங்க, நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் லைட்டாக போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ரோகிணிகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியும் சரி நீ போயிட்டு நான் இங்கே சமாளிச்சுக்கலான்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் ரொம்ப ஆசையாட்டு நம்ம கார்த்தியோட வெட்டிங் ஆனிவர்சரி அதுமாட்டு ஒரு மோட்டர் பைக்கை ப்ரெசென்ட் பண்ணலான்னு அதெல்லாம் ரெடி ஆயிட்டா அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்காண்டி அந்த கடைக்கே போகிறதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயத்தில் ரேவதியை எப்படியாவது கடத்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த கும்பல் இருக்கும்போது நம்ம ரேவதி அதை பற்றி கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு அந்த கடைக்கு போகிறதுக்கு தயாராகும்போது ரேவதியை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. இங்கே பாரு ரேவதி இப்போ தனியாக மாட்டிட்டா இவளை நீ சும்மாவே விடக்கூடாது, இங்கே தான் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கூட்டமாக இருந்துட்டு இருந்தாங்க, அதனால அவளை எதுவுமே செய்ய முடியாது, இப்போ தனியாக வசமாக வந்து மாட்டிட்டா இவளை பேசாமல் போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை அந்த கும்பல் எடுக்குது. அப்படியே அந்த ரேவதியை கடத்திட்டு வராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம கார்த்தியை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தேடி பாக்குறாங்க. ரேவதி எங்கேயுமே காணலி, இங்க தானே இருந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ரோகிணி எல்லார்கிட்டயுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியை பாத்தீங்களான்னு. இல்ல பக்கத்துல எங்கேதான் பேருப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்திக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. இப்ப என்ன செய்யறது, ரேவதி எப்பவுமே இங்க தானே இருந்துட்டு இருப்பா, திடீர்னு அவளை காணலி, ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் நம்ம ரேவதிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேவதியோட ஃபோனும் கிடைச்ச மாதிரி இல்லை. என்னாச்சு ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு நம்ம கார்த்தி பயங்கரமாக பதட்டம் ஆயிடுறாங்க. சுற்றி பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்கும்போது இப்போதைக்கு யாருக்குமே தெரியாண்டா, யாருக்காவது தெரிஞ்சால் அவங்களோட நிம்மதியும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பதட்டமாக இருக்காங்க. அதை கவனித்து நம்ம மயில் வாகனமும் கார்த்திட்டு வந்து என்ன சகல ரொம்ப டென்ஷனாக இருந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் இல்லை சகல ரேவதியை நான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் அவங்க காணலை, எங்கே இருக்கானோ தெரியலை அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தியான்னு கேட்கும்போது ஃபோன் எடுத்த மாதிரி இல்லை, எப்போவுமே என்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ போக மாட்டா, அவள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லி வச்சிருந்தேன் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ போகாதுன்னு, அப்படி இருக்கும்போது எங்கே போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ல போது நம்ம கார்த்தியை ஒரு பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த சிவனாடி தான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மட்டும்தான் நம்ம கார்த்திக்குள்ளே வருது. உடனே நம்ம கார்த்தி சிவனாடியை தான் சரியாக விளைச்செடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு கட்டத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கார்த்திக்கு ஞாபகத்துக்கு வருது. அவனை வர ஜாமீனில் சீக்கிரமாக யாரோ ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த பிரச்சனையில் நம்ம ரேவதி தான் அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணம் தெரிஞ்சுட்டு அவளை ஏதாவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த கும்பலை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல செம மாசம் வந்து ரேவதியை காப்பாத்திடுவாங்கன்னே சொல்லலாம்.